மயம் பிறந்து 4 மாசம் தான் ஆச்சு. வேம்பாரில் போய் சங்கு தொண்ட தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா நெட்டு எல்லாமே கட் ஆயிட்டு 1.25 நாள் மழை பெஞ்சது. நெட்டு எல்லாமே கட் ஆயிருச்சு. எல்லாரும் வேம்பாரில இருந்து ஊருக்கு கிளம்பணும். அங்க வேப்பலோட கிட்டே எல்லாத்தையுமே பிளாக் பண்ணிட்டாங்க. லாச்சி குளத்தை தாண்டி பைக்ல வந்தோம். அதுக்கப்புறம் மறுபடியும் வேம்பாரில் அங்கிருந்து தாண்டி வந்தோம். என் வண்டியெல்லாம் உண்மையிலேயே நான் ஸ்டெர்லைட் எவ்வளவு தூரம் இருக்கு, 30 கிலோமீட்டர் இருக்குமா? 30 கிலோமீட்டர் சாயந்தரம் 6 மணில இருந்து நைட்டு 10 மணி வரைக்கும் நான் நடந்தே வந்திருக்கேன். என் பொண்டாட்டியும் பிள்ளையும் தேடி, என் அம்மா என் குடும்பத்தை தேடி 30 கிலோமீட்டர் நான் நடந்தே வந்திருக்கேன். என்ன 2 நண்பர்கள் பைக்ல அப்படி அதையும் விட்டுட்டு தான் வரணும். ஒன்னும் செய்ய முடியாத அளவுக்கு 3 மைல் பாலம்லாம் பிச்சுக்கிட்டு ஓடுது. எல்லாம் நைட்ல ஒரு 11 மணிக்கு வந்து சேர்ந்து எல்லாரையும் தேடிக்கிட்டு தான் பார்த்தாங்க. இப்பதானே வேலை பார்த்தேன். 1,80,000 வேலை பார்த்து அவ்வளவு போச்சு. மீன் வலை எல்லாம் பிச்சுக்கிட்டு போய் அதை கஷ்டப்பட்டு காப்பாத்தி எல்லாத்தையும் பிச்சு ஒரு மக்களோட எல்லாம் பிச்சு நாசமாயி 2 நாள் தான் ஆச்சு வேலை பார்த்து. திடீர்னு ஒரு வெள்ள பெருக்கு நினைச்சு இங்கெல்லாம் வரும். முன்னாடி எல்லாம் வரும், மழை வரும், தண்ணி கட்டி கிடக்கும், இவ்வளவுக்கு தண்ணி கட்டி கிடக்கும். ஆனா வெள்ளம் இழுத்துக்கிட்டு போவாது. கொஞ்சம் தான் எங்க அண்ணன் கொஞ்சம் தான் முடிய பிடிச்சு தூக்கிட்டாங்க. இல்லைன்னா அவ்வளவுதான், எல்லாம் தண்ணிக்குள்ள போயிடும், உயிர்கள் போயிடும். ஏற்கனவே இந்த 2 உயிர் போயிட்டு ஒன்னும் பொருளை காப்பாற்ற முடியுமா? எத்தனை பேர் எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. நானும் இழந்துட்டேன். நானும் அன்னைக்கு வர முடியாத சூழ்நிலையா இருந்தா என் குடும்பத்தை யாருமே பார்க்க முடியாது. யாருமே இல்ல வீட்டுல. எல்லாம் 4 பொம்பளை 4 லேடிஸ் மட்டும் தான் இருக்காங்க. நான் மட்டும் தான் அங்க இருந்து வந்து குறுக்கு சாலையில வண்டியெல்லாம் நிப்பாட்டி வண்டியெல்லாம் ஓடல, அதையெல்லாம் கீழே போட்டு நடந்தே வந்தேன். 30 கிலோமீட்டர் நடந்தே வந்திருக்கேன். நைட்டு ஃபுல்லா 6 மணில இருந்து 9:10 மணிக்கு தான் வந்து சேர்ந்தேன். எங்க மக்களுக்கு யாருமே எதுவுமே செய்யல. எல்லா பக்கமும் வெள்ளம் முன்னாடி எல்லாம் தண்ணி கட்டி இவ்வளவுக்கு நிக்கும் போயிரும். பையா மழை நீர் வடிஞ்சு போயிரும். இது வெள்ள நீர் திறந்துட்டு மாதிரி நிக்க முடியாம போகுது. எல்லாமே போயிருச்சு. மக்களோட பொருள் எல்லாம் ஏகப்பட்டது. மிச்சம் போயிடுச்சு. அந்த சின்ன மீனுக்கு அந்த பையனுக்கு போட்டு வலை, எனக்கு போட்டு வலை, எல்லாம் போச்சு. நீங்க தான் பார்த்து செய்யணும். வீட்டுக்குள்ள வெள்ளம் ஏறி அவ்வளவு தண்ணி, இடுப்பளவு தண்ணி. எங்கிட்டுமே ஓட முடியாம மாடியில தான் 4 நாள் என்ன செய்ய. இந்த சக்தி என் குழந்தையும் இருக்க போய் என்னத்தையும் 2 நாள் சாப்பாடு அங்கடங்கன சொல்லி பறக்கி வாங்கியாந்து எல்லா மக்களுக்கும் பசியை பத்தி கொடுத்துருக்காரு. ஒரு சனமும் வந்து உதவி பண்ண யாருமே வரல.